வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ராசி பலன் பார்க்கும்போது ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் வந்து லக்னம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசி சக்கரத்தில் வந்து சந்திரன் இருக்கிற ராசியாகும், உங்கள் ராசி கட்டத்திலே லான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய லக்னம் வந்து மகர லக்னம், ரிச்சிக ராசின்னு வச்சுப்போமே. அப்போ நான் வந்து ராசி பலன் பார்க்கும்போது மகர ராசிக்கு என்ன பலன் வருதோ அதை பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும், அது 90% நல்லாவே வருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து இன்னும் அட்வான்ஸாக போகணுன்னா என்ன தசை புத்தி அந்தரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்ன தசை புத்தி அந்தரம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம சொல்லுவோம், ராசி பலன் சொல்லும்போது இந்த தசை புத்தி அந்தரம் நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக் பார்க்க மறந்துடாதீங்க. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசிக்கு வந்து உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 11ல் இருக்கு, வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1ஆம் அதாவது 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்குது. மனைவிக்காக நிறைய ஒரு ஆபரணங்கள் வாங்குறது, ஒரு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் வந்து 11ல் வந்து ரொம்ப ஒரு உச்சம் குரு ஆட்சிங்கிற ஒரு லெவலில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் அது யாருக்கு வரும்போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறபோது ஒரு பெரும் பணம், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், கடன்களால் கேட்டிருந்தேன் ஒரு பெரிய பணம் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் யாருக்குனாலும் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணம்ங்கிறது வந்து குரு சுக்கிரனுடைய ஒரு காம்பினேஷன் தாங்க. இத்தனைக்கும் வந்து அவங்க பகை கிரகங்கள். ஸோ தேவகுரு அசுரகுரு அப்படி இருந்தாலும் அந்த பகை கிரகங்களாக வந்து அந்த குரு சுக்கிரன் வந்து பெரும் பணம் தருவதில் வந்து எந்தவித ஒரு மாற்றம் இல்லை, பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து யாராருக்கு இந்த திசை புத்தி அந்தரம் நடக்கும் அவங்க வந்து பர்ஃபெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வர பணத்தை சேவ் பண்ண பாருங்கள். ஏதாவது பணம் வந்துட்டால் கொஞ்சம் நிம்மதியும் போயிடும். என்ன பண்ணுறது, அது வந்து என்றைக்குமே வந்து பொருட்பற்றான விஷயங்கள் நடக்கும்போது உடல் பற்றான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து அடி வாங்குங்க. ஸோ ஒன்று ப்ளஸ்னால் இன்னொரு மைனஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நினைக்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது ஆஹா எவ்வளோ பெரிய ஆள் எப்படி இருக்கார், ஆஹா அவனுக்கு என்ன குறைன்னு நினைக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நிறைய குறைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஓகேங்களா, குறைகள் இல்லாமல் வழிகள் இல்லாமல் எந்த மனிதனும் வாழறதில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ளே போட்டிங்கன்னா ரூம் போட்டு அழுகிற அளவுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து இருக்கிற லைஃப் நம்ம ஹீரோ அப்படின்ட்டு ஜாலியாக இருக்க பாருங்கள். ஸோ பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் சேஃப்டி பண்ண பாருங்கள். அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி உறவுகளும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பிரிஞ்சு போன ஒரு மனைவி இல்லை நாங்கள் வந்து கேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் டைவர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஆட்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு. போய் பேசுங்க. போய் பேசும்போது நிறைய விஷயங்கள் வெளியாளுங்களை வந்து பேச அனுமதிக்காமல் நீங்களே போய் உட்காந்து பேசும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து தேர்ட் பர்சன் மூலியமாக பேசுகிறத விட்டுருங்க. சில பேர் வந்து அட்வொகேட்ஸ் மூலியமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு உங்கள் லைஃப் உங்களோட வந்து அட்வொகேட்டுக்கு என்ன தெரியும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் என்ன தெரியும். நீங்கள் உட்காந்து பேசுங்க. இதில் வந்து சுயநலங்கிறது வந்து நிறைய விளையாடும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதே மாதிரி முதலே சொன்ன மாதிரி ரிஷப லக்னத்துக்கு வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கிறது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல பொருளாதாரத்தில் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய கல்வி, ஸோ மேற்படிப்புக்காக குழந்தைகள் வெளிநாடு செல்வது, இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் நல்ல ஒரு குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இதில் நல்ல சிறப்பான விஷயம் தான். 3ஆம் அதிபதிக்கு வந்து குரு சுக்கிரனுடைய பார்வை என்பது பெரிய பெரிய முயற்சிகள், பெரிய ஒரு லெவலில் வரணுங்கிற ஒரு முயற்சிகள்லாம் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதாவது ஒரு பெரும் பணம் நம்ம வந்து சம்பாதிச்சானுங்கிற ஒரு எய்ம்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வரும். ஸோ இது யாருக்கு மேஜராக வரும்போது குரு சுக்கிரன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து முயற்சித்து பார்க்கலாம். 4ஆம் அதிபதி சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 4, 10 ரியல் எஸ்டேட் வண்டி வாகனம் ஓட்டுறவங்களும் வந்து சிறப்பான ஒரு பணங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 4, 10 ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஒரு நல்ல விஷயம். ஸோ நல்ல விஷயம் போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா சனியும் சூரியனும் ஒரு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா அடிக்கடி ஒரு டென்ஷன் வந்து போகிறதையும் தவிர்க்க முடியாது. இது யாருக்கு மேஜராக நடக்கும்னா
ரிஷப லக்னமாகிறது சூரிய திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் பணம் வருமானா கண்டிப்பாக தொழில் வந்து பெரும் பணம் கண்டிப்பாக வருங்க. ஆனால் அந்த டென்ஷனை கொடுத்து தான் கொடுக்குங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு. 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பெரிய லெவலில் வந்து குழந்தைகள் முன்னேறுவதற்கு 9ல் இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சுற்றுப்பயணங்கள், உல்லாச சுற்றுப்பயணங்கள், ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு நடக்கும்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடக்குங்க. அடுத்தது பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில் மாறும்போதோ இல்லை இருக்கிற வேலையில் வந்து ஒரு பெரும் பணம் வர வேண்டிய நிலுவைத் தொகைகள்லாம் வந்து பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடன் கேட்டிங்கன்னா அந்த கடனால் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துன்னா சேஃப்டி பண்ணுங்கள், கையில் வச்சுக்காதீங்க. என்றைக்குமே வந்து பணம்ங்கிற ஒரு மெட்டீரியல் மட்டும் நீங்கள் கையில் வச்சிங்கன்னா சரசரசன்னு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து நமக்கே தோணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், ஏதாவது போயிடும். ஸோ அதனால் வந்து கையில் வந்து காசை வந்து ரொம்ப மினிமைஸாக வச்சுக்கிட்டு மற்றபடி எல்லாத்தையும் டோட்டலாக வேறு மாதிரி ஒரு விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கையில் வச்சு சுற்றினீங்கன்னா கண்டிப்பாக காலியாகிடும். ஸோ எல்லாருக்கும் எப்படியோ தெரியல, எனக்கு காலியாகிடும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கையில் வச்சுக்காதீங்க. ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச திட்டங்கள் ஏதாச்சும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ சில பேர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸாக கண்டிப்பாக இருக்கும். அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி உறவுகள், ஸோ பார்ட்னர்ஷிப் நடுவில் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகம், ஏதோ வந்து திடீர் அதிர்ஷ்டங்களாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, அதுவும் கூட சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த யாருக்கு நடக்குங்கும்போது ரிஷப லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பண வரவுலாம் வந்து உங்களை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும்னு தான் சொல்லணும். ஸோ லாட்ரி டிக்கெட் ஏதாச்சும் ஒன்று லைட்டாக வாங்கிக்கோங்க. யாருக்குன்னா ரிஷப லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தரம் லைட்டாக லாட்ரி டிக்கெட் வாங்கலாம். வராத கடன் ரொம்ப நாளாக டாச் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு இப்போ உழுக்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ல் வந்து புதன் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுடைய ஆன்மீக சுற்றுலாக்காக கொஞ்சம் பணம் கட்டுவீங்க, அப்பா அம்மா போயிட்டு வரட்டுங்கிற மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க படிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் அற்புதமாக இருக்குங்க. 10ல் வந்து சனி சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வியாபாரத்தில் வந்து ஒரு எமோஷன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் நல்ல ஒரு லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா சனி ஆட்சியாகணும், அந்த சூரியனுங்கிற ஒரு பிளானட் வந்து கிராஸ் ஆகிறதுனால கொஞ்சம் வந்து எமோஷன் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். என்ன சார் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மெடிடேஷன், நல்லா வந்து மனதார வந்து அந்த ஈஸ்வரனையோ உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அதை மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கூட்டு போகும். ஸோ 11ல் உள்ள குரு சுக்கிரன் வந்து பெரும் பணத்தை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால ஸோ குரு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கிறவங்க வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரும் பணமும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை. ஸோ மனதார வந்து இறைவனை வந்து மனதார வந்து பிரார்த்தனை வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஈஸ்வரன் நினச்சின்னா ஒன்று மச்சம் இந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து அற்புதமான பலன்கள் நிறைய லைஃப்பில் வந்து மேஜிக்ஸ் நடக்கிறத பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிடுவீங்க. நீங்களே பார்ப்பீங்க, நான் எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். இப்போ வந்து டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோங்கிறது தான் பார்க்கலாம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாதகங்கள் நிறைய ஜாதகம் பார்க்குறோம், நிறைய யோகங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே இருக்குங்க. இது வந்து எல்லாருக்குமே வழியை கொடுக்குதுன்னா நிறைய வழிகளை கொடுக்குது. சில பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஸோ நல்லது சொன்னால் சந்தோஷப்படுவோம், கெட்டது சொன்னால் ஐயோ அம்மாடு ஒரு அர்த்தம். இது மனித இயல்பு தானே. ஒரு கஷ்டமான விஷயங்களை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்காம இப்படி ஆகிடுமோ பயம் எல்லாருக்குமே வருங்க. ஸோ இதை வந்து இதில் வந்து தப்பிக்கிறது எப்படி? எல்லாருமே அப்படி தானே, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்போது ஐயோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போயிடும், மைனஸாக இருக்கும்போது அப்படியே குறுகி அப்படியே ஒடுங்கி போயிடும். ஸோ இது மனித இயல்பு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது இது ரெண்டுத்தையுமே நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரே விஷயம்தான் பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னா, அதுக்காக தான் வந்து நான் ராசி பலன்லேயே வந்து நிறைய பிரார்த்தனைகளை பற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். நிறைய பேர் வந்து பரிகாரங்கள்ங்கிற பேரில் வந்து 30,000 40,000 1 லட்சம் 5 லட்சம்லாம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணுறீங்க. ஸோ பரிகாரத்தை விட சிறப்பு என்னென்னா பிரார்த்தனை. ஏன் சொல்கிறேன்னா, என் குருநாதர் திரு ஜி.கே. அவர்கள் அடிக்கடி சொல்கிறது தான்,
பிரார்த்தனைக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைங்க. ஆனால் என்னென்னா அது பண்ணும்போது மனதார பண்ணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை வந்து மனதார பண்ணணும். இதுக்கு வந்து இன்னொரு உதாரணமும் சொல்ல முடியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். மகாதேவர் ஐயர், அவர் வந்து மகாதேவர் ஐயருங்கிறவர் பார்த்திங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஜோதிடர். அதுவும் வந்து பிரசன்னம், அது தேவ பிரசன்னம் சொல்லுவோம். தேவ பிரசன்னங்கிறது வந்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகமோ கோயில் சம்மந்தமான விஷயங்கள், எப்படி இருக்குது இந்த கோயில், இந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இங்கே கும்பாபிஷேகம் பண்ணலாமா, ஏதாவது தீட்டோ எந்த பிரச்சனையும் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்னம் போடுவாங்க. பிரசன்னங்கிறது சாதாரண இல்லைங்க, ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. அதோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரசன்னத்துக்கு வந்து 25 லட்சம் 30 லட்சம் சார்ஜ் பண்ணுற ஒரு ஆள், அவ்வளோ பெரிய ஆள். ஸோ அதுக்கான செலவுகள் இருக்குது, அந்தளவுக்கு செலவுகள் பண்ணுவாங்க, யாகங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி அந்த சோழியை வந்து உருட்டி இப்படி நிற்கும்போது அப்படி பேசும் அந்த சோழி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நடைமுறையில் நிறைய பேர் சில பேர் பார்த்துருக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது கோயிலுடைய வரலாறே சொல்லும் அந்த பிரசன்னங்கிறது. அது தேவ பிரசன்னம் இருக்குது, நிறைய பிரசன்ன வகைகள் இருக்குது. இந்த கோயில் பிரசன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை வந்து அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணி அந்த பூ புஷ்பங்கள்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அந்த பிரசன்னத்தில் அப்படி நிற்க வைக்கும்போது அந்த கோயில் ஸ்தல வரலாறு, ஸோ அங்கே என்னென்ன தப்பு நடந்தது, அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுலாம் வந்து அப்படியே லைனாக வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த சிலை எப்படி இருக்குது, அதாவது அந்த 3ஆம் பாவம் D3ங்கிற ஒரு திரைக்கணத்தை வச்சு வந்து சிலை எப்படி இருந்தது, சிலையில் வந்து பின்னம் இருக்கா, அந்த சிலையை மாற்றணுமா, கும்பம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் அந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கோவில், அதோடைய அமைப்பு, ஜியாகிரபிக்கல் எல்லாமே சொல்கிறது தான் அந்த பிரசன்னம். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து வல்லவர் வந்து மகாதேவர் ஐயர், அவர்கிட்ட நாங்கள் வந்து கிளாஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து பிரசன்னங்கிறது வந்து ஜோதிடத்து வந்து ஒரு மெயினான விஷயம். நீங்கள் வந்து ஜாதகமே இல்லைன்னா கூட உட்காந்து அந்த பிரசன்னத்தில் உட்காந்து அப்படி பிடிச்சி பார்க்கும்போது அப்படியே நிற்கும். ஸோ இது நடக்கும் நடக்காது இப்படி தான் இருக்குங்கிறது வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பிரசன்னம். ஸோ அதில் வந்து கிங் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம வந்து கிளாஸ் படித்தோம். அவர் வந்து எல்லா கிளாஸ்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வந்து எல்லாமே முடிச்சு ஒரு 3 நாள் கிளாஸ் வந்து முடிஞ்சதுங்க. ஸோ 3 நாள் கிளாஸ்க்கு அப்புறம் ஈவினிங் வந்து இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, நான் வந்து ஜோதிடம் தான், ஸோ நான் பிரசன்னம் பார்க்குறேன், கோயில்கள்லாம் பார்க்குறேன், எல்லாமே ஓகே. பட் என் வாழ்க்கையில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மறக்க முடியாத விஷயம் பிரார்த்தனை. நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் காலையில் எழுந்தோடனே எனது குல தெய்வம், எனது இஷ்ட தெய்வம், மற்ற எனது தெய்வங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நான் பூஜை பண்ணிடுவேன். பிரார்த்தனையை வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இதை வந்து நான் வந்து மாமூலாக பண்ணிகிட்ருக்கேன், ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு வரேன். இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி அன்றைக்கி அதுக்கடுத்து நம்ம வெளியூர்லலாம் வந்து அந்த மண்டபத்திலே தங்கியிருந்தேன். இவர் அந்த மண்டபத்தில் தான் தங்கியிருந்தார். அவர் அங்கே பார்த்த பசங்களே சொன்னாங்க, விடிய காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சு அவர் பூஜை பண்ணுறாரு பாஸ். என்ன பாஸ் இந்த வயசில், அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஐ திங்க் 75 இருக்குன்னு வச்சுக்கோமே, 72 75 வயதில் வந்து அவர் வந்து அந்த குடிச்சிட்டு வந்து அந்த சாமி கும்பிட்றத பார்த்தா அப்படியே மிரண்டாங்க. அவர் சொல்கிறார், அந்த பிரார்த்தனை ஒன்று தாங்க, அந்த பிரார்த்தனை வந்து என்னை வந்து ஒன்றுமே பண்ணலை, எவ்வளோ பிரச்சனைகளோடு இது வந்தால் எல்லாமே மலை போல் வரதெல்லாம் அப்படியே பனி போல் போச்சு. அந்த பிரார்த்தனைக்கு வந்து அவ்வளோ வலு இருக்குது. என்னோடய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நான் விடுறதே கிடையாது. அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா என் ஜாதக பிரகாரம் எத்தனையோ வந்து ஜென்மகுரு வந்திருக்கு, 7.5 சனி வந்திருக்கு, அஷ்டம சனி வந்திருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிற ஜோதிடத்தை சொல்கிற எல்லா விஷயமும் வந்தாலும் எதுவுமே என்னை எஃபெக்ட் பண்ணல. அதனால் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனையை வந்து டெய்லி, அதாவது இருக்குது இல்லை கஷ்டம் வந்தால் தான் சாமிக்கிட்ட போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. மனசார அந்த பிரார்த்தனையை வந்து இறைவன்ட்டு, அது ஒரே இறைவன் ஓகேங்களா, ஒரு குலதெய்வம் ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சு பிடிச்சிட்டு போங்க. அது பாருங்கள், அது பண்ணுற மேஜிக்லாம் பார்த்திங்கன்னா லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என் வாழ்க்கையிலையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எவ்வளோ மேஜிக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து மனதார பண்ணி பாருங்கள். அதனால தான் வந்து அந்த தெய்வ வழிபாடுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நாத்திகம் பேசுகிறவங்க 1000 பேசலாம், ஆனால் பண்ணி பாருங்கள், பரிசித்து பாருங்கள், அப்புறம் புரியும் உண்மைன்னு சொல்லிட்டு. ஸோ டிப் ஆஃப் த வீக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஏதாச்சும் டிப் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அது சம்மந்தமாகவும் பேசுவோம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.